வணக்கம் பிள்ளைகள். ஏஎல் பயாலஜி தமிழ் யூனிட் 3 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 3ல நாங்க நிக்கிற இடம் கிங்டம் பிளான்டே. கிங்டம் பிளான்டேல வித்து தாவரங்களின் சிறப்பியல்புகள் பார்த்துட்டு, வித்து தாவரங்களின் சிறப்பியல்புகள் பார்த்துட்டு வித்து தாவர கணங்கள் பார்க்கணும். இன்னைக்கு வித்து தாவர கணங்கள் பார்க்கணும். இதுக்கு முதல் வீடியோல நாங்க வித்து தாவரங்களின் சிறப்பியல்புகள் பார்த்தோம், அந்த 5 சிறப்பியல்புகள். சரியா? அப்ப இன்னைக்கு டாபிக் வித்து தாவர கணங்கள் தொடர்பாக பார்க்க போறோம். இப்ப வித்து தாவரங்களை நீங்க பிரதானமாக ரெண்டா பிரிச்சுக்குவீங்க. உங்களுக்கு தெரியும், வித்து மூடியிலி, இந்த வித்து மூடியிலி எத்தனை கணங்கள் இருக்குன்னா 3 கணங்கள் இருக்கு. ரெண்டாவது வித்து முடியுளி. வித்து மூடியில ஒரே ஒரு கணம் இருக்கு. வித்து மூடியில கூர்ப்பின் படி நான் எழுதுறேன் கணங்கள் 3 ஆகவும் பழைய கணம் சைக்கடோஃபைட்டா. அடுத்தது கொனிஃபெரோஃபைட்டா. வித்து மூடியில ரீசண்டா கூர்ப்படைஞ்சது நீட்டோஃபைட்டா. வித்து மூடியில ஒரே ஒரு கணம் இருக்கு, என்னது? எந்தோஃபைட்டா. சரி, இந்த 4 கணங்கள் பார்த்தால் கிங்டம் பிளான்டே முடியும். ரைட்? பார்த்துக்குங்க. இங்க உதாரணம், ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்றாங்க. சரியா? சைக்கடோஃபைட்டாக்கு உதாரணம் வந்து சைக்கஸ். சைக்கஸ் கீழே சைக்கஸ், CYCAS சைக்கஸ். கொனிஃபெரோஃபைட்டாக்கு உதாரணம் பைனஸ். நீட்டோஃபைட்டாக்கு உதாரணம் நீட்டம் ஒரு தாவரம். இப்ப ஒவ்வொன்னா பார்ப்போம். இப்ப இதுல கூர்ப்புல பின்தங்கியது எது? சைக்கடோஃபைட்டா. முதல்ல கூர்ப்படைஞ்ச வித்து மூடி இலி கேட்டா கணம் சைக்கடோஃபைட்டாவை சார்ந்தது. சரியா? இவரோட இலைகள் அது மட்டும் தான் சொல்றாங்க. இப்ப இலைகள் இவர் தொடர்பா இன்னும் டீட்டெயிலா நாங்க தாவர வாழ்க்கை வட்டம் வீடியோல பார்ப்போம். சரியா? என்ன பாருங்க, இந்த சைக்கடோஃபைட்டோட இலைகள் இப்படித்தான் இருக்கும். தென்னை, பனை, திப்பிலி, கித்துள் போன்ற தாவரங்களோட இலைகள் மாதிரி தாழ வகை தாவர இலைகளை ஒத்த இலைகளை கொண்டு இருக்கும். இந்த இலைகள் உங்களுக்கு விளங்குது தானே? அவருடைய இலை எப்படி இருக்குது? இது ஒரு சைக்கஸ் தாவரத்துல இலைதான். அப்ப இவை தாழ வகை தாவரங்களின் இலைகளின் ஒத்த இலைகளையும் பெரிய கூம்புகளையும் கொண்டிருக்கும். இப்ப சைக்கஸ்ல ஆண் தாவரத்தையும் பெண் தாவரத்தையும் இலகுவாக இனம் காணலாம் முதிர்ச்சி அடைந்த பிறகு. அப்ப நீங்க இங்க பாக்குறது ஒரு ஆண் தாவரம். சரி, ஆண் தாவரம். ஏன் சைக்கஸ் தாவரம் முதல்ல என்னத்தை கொண்டிருக்கும் சொல்லுங்க பாப்போம்? கூம்புகளை கொண்டிருக்கும். கூம்புகள் இருக்கு. இது ஆண் கூம்பு. அதே மாதிரி பெண் கூம்பு இருக்கும். சரியா? பெண் கூம்பு இருக்கும். நான் அதெல்லாம் அனுப்புவேன் வாழ்க்கை வட்டம் வீடியோ சீரீஸ்ல, உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். அப்ப ஆண் சைக்கஸ் தனியா இருக்கும், பெண் சைக்கஸ் தனியா இருக்கும். சோ வித்தி தாவரங்கள் ஓரில்லமா ஈரில்லமா அப்படின்னு கேட்டா ஈரில்லம். ஆண் சைக்கஸ் தனியா இருக்கு, பெண் சைக்கஸ் தனியா இருக்கு. ரைட்டா? அப்ப இவை தாழ வகை தாவரங்கள் இலைகளை ஒத்த இலைகளையும் பெரிய கூம்புகளையும் கொண்டிருக்கும். அதான் கூம்பு தாவரங்கள்னு சொல்றது. இப்ப கூம்பு இருக்குதுல, இந்த பாருங்க கூம்பு, இதான் கூம்பு. இது ஆண் கூம்பு. அதே மாதிரி பெண் கூம்பும் இருக்கும். இவை வித்துக்கள் அற்ற கலன் தாவரங்களை ஒத்த இதான் பிரச்சனை. இங்க கூர்ப்புல ரொம்ப பழசு தானே. சிலாஜி நெல்லால சவுக்குமுலை கொண்ட விந்துகள் இருந்துச்சு தானே. சோ இங்கேயும் சவுக்குமுலை கொண்ட விந்துகள் இருக்கும் சைக்கஸ்ல.
வித்துக்களற்ற கலந்தாவரங்களை ஒத்த சவுக்குமுலை கொண்ட விந்துகள் கொண்டிருக்கும். சவுக்குமுலை கொண்ட விந்துகளை கொண்டிருக்கும். ஆனால் நீங்க எழுதி வச்சுக்கணும் என்னது, ஆனால் கருக்கட்டலுக்கு புறநீர் அவசியம் இல்லை. புறநீர் அவசியம் இல்லை. கருக்கட்டலுக்கு புறநீர் தேவையில்லை, அகநீர் தேவை. பிறகு படிப்போம் சைக்கஸ். உதாரணம் சைக்கஸ் இல்லைதா? சைக்கஸ் சைக்கஸ் ஆரம்பத்துல இருந்து இலைகள் வரும்போது என்ன வருங்க, நீங்க டெரோஃபைட்டால படிச்சீங்க பிடிலுரு தலையிலம் இலைகளை கொண்டிருக்கும் அப்படின்ட்டு. இவர்லையும் அப்படித்தான், பிடிலுரு தலையிலம் இலைகளை கொண்டிருக்கும். அது உலர்தல் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள. சரியா? ஓகே. அடுத்தது வித்து மூடியில ரெண்டாவது கூர்ப்படைஞ்சதாக நாங்கள் நம்புறது கோனிஃபெரோஃபைட்ஸ். கோனிஃபெரோஃபைட்டா. கோனிஃபெரோஃபைட்டாக்கு உதாரணம் கேட்டா அந்த பைனஸ், நீங்க இப்படி எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, இந்த இப்படியெல்லாம் இதுதான் பைனஸ். இது 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 இதெல்லாம் பைனஸ். இது வேற இது வேற, அது என்னன்னு பார்ப்போம். பைனஸ் தான் உதாரணம் தந்திருக்காங்க. அதுலயும் கூம்பு இருக்கு, இந்த பாருங்க, மேல் கோன் ஆண் கூம்பு, ஃபீமேல் கோன் பெண் கூம்பு. அப்ப இந்த பைனஸ்ல ஆண் கூம்பும் பெண் கூம்பும் ஒரே தாவரத்தில் இருக்கும். ஓரில்லம், அது ஓரில்ல வித்தி தாவரம். ஓரில்ல வித்தி தாவரம். சைக்கஸ் ஈரில்ல வித்தி தாவரம். ஆண் கூம்பு ஒரு தாவரத்திலையும் பெண் கூம்பு ஒரு தாவரத்திலையும் இருக்கும். இங்க ரெண்டுமே ஒரே தாவரத்துல, பைனஸ்ல. சரியா? ஒரே தாவரத்துல இருக்கும். இப்படி இப்படி பார்த்துருப்பீங்க நீங்க பைனஸ் காட்டுக்கெல்லாம் போனா. அது வேற, அது வேற. அப்ப பைனஸ் சைப்ரஸ் அடங்கும். இதுல ரெட்வுட் படிச்சிருக்கீங்களா? அந்த 100 மீட்டர் உயரமான மரம்னு நீங்க படிச்சிருக்கீங்க யூனிட் 1ல. ரெட்வுட் போன்ற பெரிய மரங்களை உள்ளடக்கியது. சைப்ரஸ் இருக்கு, ரெட்வுட் போன்ற பெரிய மரங்களை உள்ளடக்கி இருக்கு. சரியா? கூம்புளிகளில், கூம்புளி தாவரம்னு சொல்லுவாங்க அதுக்கு. 2 வகையான வெவ்வேறு கூம்புகள்ல வித்துகள் உருவாக்கப்படும். ஆண் கூம்பு இருக்கு இங்க. சரி, அடுத்தது பெண் கூம்பு இருக்கு. பெண் கூம்பு. ஆண் கூம்புல இருந்துதான் நுண்வித்திகள் உருவாக்கப்படும். நுண்வித்திகள். பெண் கூம்புல இருந்து தான் மாவித்திகள் உருவாக்கப்படும். 2 வகையான வித்திகள் இங்கே உருவாக்கப்படுது வெவ்வேறு கூம்புகள்ல. ஒரே தாவரத்துல 2 வகையான வித்திகளும் உருவாக்கப்படுது. சைக்கஸ்ல அப்படி இல்லை. ஆண் தாவரத்துல கூம்பு இருக்கு, சோ அதுல நுண்வித்தியும். சரியா? பெண் தாவரத்துல, ஃபீமேல் சைக்கஸ்ல மாவித்திகளும் உருவாக்கப்படும். சரியா? உங்களுக்கு படம் இருக்கு, அந்த படத்துல விளங்கும் பிள்ளைகள். டியூட்ல இதான் பைனஸ்ட வித்தி தாவரம். பைனஸ்ட வித்தி தாவரம். இதுல இது பெண் கூம்பு, இது ஆண் கூம்பு. பெண் கூம்பு இப்படி 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 இருக்குது, ஆண் கூம்பு. ஒரே தாவரத்துல பெண் கூம்பு ஆண் கூம்பு. சைக்கஸ்ல அப்படி இல்லை. அப்ப இது இந்த மேல் கோன்னு போட்டிருக்காங்க, இது ஆண் கூம்பு. அப்ப எங்கன்னா பெண்கள்ல முடிகள் இருக்கும், மாவித்தி இலைகளினாலான முடிகள் இருக்கும். சரியா? முடிகள் இருக்கும். நீங்க வாழ்க்கை வட்டத்துல பார்ப்பீங்க. வாழ்க்கை வட்டத்துல பார்ப்பீங்க. சரி, அடுத்தது வரும். அடுத்த ஃபைலம் நீட்டோஃபைட்டா. ஃபைலம் நீட்டோஃபைட்டா. இது ரீசண்டா என்ன, இது எந்தோஃபைட்டாவுக்கு முன்னுக்கு கூர்ப்படைஞ்சது. இதை விட லேட்டஸ்ட் எந்தோஃபைட். அப்ப இது எந்தோஃபைட்டா விட கொஞ்சம் முன்னுக்கு இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம், வித்து மூடி இலியில லாஸ்டா கூர்ப்படைஞ்சது நீட்டோஃபைட்டா. நீட்டம் உதாரணம். இவை மட்டுமே காலில் கலன்களை கொண்ட ஜிம்னோஸ்பெர்ம். காலில் கலன், கால்கலன். மற்றதில் எல்லாம் இதுவரைக்கும் நாங்க பார்த்த எல்லா தாவரத்திலையும் பிரயோஃபைட்டா தவிர, பிரயோஃபைட்டால கலனே இல்லை, கலனிலேயுமே இல்லை. இதுல 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 மட்டும்தான் கலன் இருக்கு, குலட்போலி இருக்கு. அப்ப சைக்கோடோஃபைட்டால நீர்க்கணிப்பு கொண்டு சென்றது குலட்போலி. கொனிஃபெரோஃபைட்டால நீர்க்கணிப்பு கொண்டு சென்றது குலட்போலி. இதுக்கு முதல்ல லைக்கோஃபைட்டால நீர்க்கணிப்பு கொண்டு சென்றது குலட்போலி.
அதுக்கு முதல்ல டெரோஃபைட்டா இல்ல நீர்க்கணிப்பு கொண்டு சென்றது குலட்போலி. அப்ப இங்கதான் குலட்போலி வந்து சிறிய கலம், உள்ளிடம் சிறியது. கால்கலன் தோன்றது நீட்டோஃபைட்டால். கால்கலனை கொண்ட ஜிம்னோஸ்பெர்ம். இத்தாவர இலைகள் பூக்குந்தாவரங்கள் இலைகளை போன்றவை. இந்த பாருங்க, பூக்குந்தாவர இலையை போன்றதுதான் அவருடைய இலை தான் நீட்டோஃபைட்டாட இலை. இவருடைய வித்து இந்த பிறகு ரெட் கலர்ல இருக்கிறது வித்து, கோப்பி மாதிரி. என்ன அப்ப இத்தாவரங்கள் இலைகள் பூக்குந்தாவரங்கள் இலைகளை போன்றவை. இவற்றின் வித்துகள் என்ஜியோஸ்போம்களின் பழங்களை போன்றவை. இது பழம் அல்ல, இது வித்து. என்ஜியோஸ்போம்ல பழம் மாதிரி இருக்குதா? ஓகே, அவ்வளவுதான் கதை. சரியா, முடிகிறார். அவ்வளவுதான் கதை. அடுத்தது டாபிக் வந்து பூக்குந்தாவரம், என்தோஃபைட்டா. கணம் என்தோஃபைட்டா, என்ஜியோஸ்பெர்ம்ஸ். சரியா, அப்ப என்தோ என்தோ என்தோன்றது பூக்கள், ரைட்? பூக்கள், பூக்கள். ஃபைட்டானா தெரியும் தானே, ஃபைட்டானா தாவரம். அப்ப கணம் என்ஜியோஸ்பெர்ம் இந்த பிரதான இயல்பு. அப்ப இங்க என்ன இருக்கும்? பூக்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும். இப்ப கொஞ்சம் நல்லா கதைக்க போறோம். இப்ப நாம் இப்பதான் விளங்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாயிருவீங்க. சரி, என்னன்னா சைக்கஸ் இருந்துச்சு தானே, சைக்கஸ். ஓ, சைக்கஸ்ல நான் உங்களுக்கு சொன்னேன், ஆண் வித்தி தாவரம் தனியா இருந்துச்சு, பெண் வித்தி தாவரம் தனியா இருந்துச்சு. இந்த பெண் வித்தி தாவரம் இருக்கே, பெண் வித்தி தாவரம். பெண் வித்தி தாவரத்துல என்ன இருக்கும்னு சொன்னேன்? பெண் கூம்பு. உண்மையிலே பெண் கூம்புன்றதை விட இந்த அதுக்கு அதுக்கு சொல்லுவாங்க மாவித்திலைகளினால் ஆன முடி. இதனாலான மாவித்தி இலைகள், மாவித்திலைகளினால் ஆன முடி இருக்கும். சரியா, மாவித்திலைகளினாலான முடி தான் இருக்கும். முடின்றது கிரீடம், கிரீடம், குரோன். நிறைய மாவித்திலைகள் இருக்கும். ஒரு மாவித்திலை இருக்கணும். சரியா, மாவித்திலைகள பக்கப்புறமாக சூழ்வித்து இருக்கும். மாவித்திலைகள் சைடுல சூழ்வித்து இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, படம் உள்ள விளங்கும், சிம்பிளா விளங்கும். கொஞ்சம் சரி. அப்ப இதுதான் ஃபீமேல் சைக்கஸ். இப்போ ஃபீமேல் சைக்கஸ்ல இந்த இருக்கு முடி, இந்த பாருங்க முடி, இந்த கீழே காட்டுறாங்க, இதுதான் முடி. விளங்குதா? இந்த கீழே இருக்கிற இதுதான் முடி, இந்த பகுதி. சரியா, இந்த பகுதி தான் முடி. அப்ப இது எதனால் ஆனது? மாவித்தி இலைகளினால் ஆனது. இந்த இருக்கு மாவித்தி இலைகள். அப்ப இதுதான் இந்த பிடிலுரு தலை இளமிலைன்னு சொன்னேன் நான், இளம் தாவரம். இந்த அங்க நல்லா காட்டுறாங்க, பிடிலுரு தலை இளமிலை. அதை எழுதி விடுவானு, பிடிலுரு தலை இளமிலை. தெரியும், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரியா, ரைட். அப்ப இங்க இது என்னதுப்ப? முடி. முடி, அது வந்து முடி. இந்த இருக்கப்ப அது நல்லா ஜூம் ஆயிருக்கு. முடியில இந்த எல்லோ கலர் அம்புக்குறி காட்டுறாங்களே, அது ஒரு மாவித்தி இலை, மெகாஸ்போரோஃபில். இது ஒரு மாவித்தி இலை. மாவித்தி இலையில பாருங்க, இந்த பச்சை கலரா இருக்கிறது சைட்ல, கிரீன் கலர்ல காய் மாதிரி இருக்கிறது தான் சூழ்வித்து. அப்ப இங்க சூழ்வித்து இருக்கு, இங்க சூழ்வித்து இருக்கு.
இதுதான் இந்த மாவித்தி இலை. நிறைய மாவித்திலைகள் இருக்கு. இந்த மாவித்திலைகள் இப்படி சேர்ந்துதான் இதுதான் முடி கிரீடம் குரோன் மாதிரி இருக்கா இல்ல. அப்ப இது ஆரஞ்சு கலர்ல ப்ரௌன் கலர்ல இருக்கிறது தான் மாவித்தி இலை. அதுல சைட்ல இருக்கிறது தான் சூல் வித்து. ஓகே, அப்ப இது வெயிட் மேல் கோன் இந்த இருக்கு. இது ஒரு ஆண் கூம்பு, இது ஒரு ஆண் கூம்பு. இந்த ஆண் கூம்பு எதனால் ஆனதுன்னா நுண்வித்தி இலைகளால் ஆனது. நுண்வித்தி இலைகள் அப்ப இந்த பிரிஞ்சு 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 வந்த கட்டமைப்புகள் விளங்குதான் இது உள்ளுக்கு சிங்கிள்ஸ் உள்ளுக்கு இருந்த என்னமோ இணைக்கப்பட்டு வந்த மாதிரி ஒண்ணு விளங்குதா உங்களுக்கு? இந்த உள்ளுக்கு இருந்து இணைக்கப்பட்ட மாதிரி இந்தபடி இந்த உள்ளுக்கு இருந்து வருது என்ன இதெல்லாம்? இதெல்லாம் இது ஒரு சூழ் நுண்வித்தி இலை. இது ஒரு நுண்வித்தி இலை. இன்னும் அவரோட டீட்டெயிலா பாப்பீங்களா இருந்தா நீங்க ஒரு சூழ்வித்திலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இருக்கு. இதான் ஆன்சைக்கஸ். நாங்கள் காட்டுறதெல்லாம் இதெல்லாம் சூழ்வித்திலை, சாரி நுண்வித்தி இலை. நுண்வித்தி இலை, நுண்வித்தி இலை மேல்கோன். ஒரு நுண்வித்திலே கலட்டி எடுத்திருக்காங்க. ஒரு நுண்வித்திலை தான் அது. ஒரு நுண்வித்திலையிட வயிற்றுப்புற மேற்பரப்பு இது. வயிற்றுப்புற மேற்பரப்புல போல போல போலனையா தெரிகிறது நுண்வித்தி கலன். நுண்வித்தி கலன் அதுதான் நுண்வித்திகள் இருக்கும். இது வயிற்றுப்புற மேற்பரப்பு, இது முதுகுப்புற மேற்பரப்பு. அப்படின்னா இலையில வயிற்றுப்புற மேற்பரப்பு முதுகுப்புற மேற்பரப்பு இருக்குதானே. இந்த வயிற்றுப்புற மேற்பரப்புல தான் நுண்வித்திகள் இருக்கும். அப்ப இது நுண்வித்தி இலையின் நுண்வித்தி இலை ஒண்ணு. அதுல இருந்து பிடிங்கி எடுத்திருக்காங்க. இதை பிடிச்சி இழுத்து எடுக்கணும். இழுத்து எடுத்தா வரும். அப்ப எவ்வளவு நுண்வித்தி இலைகள் இருக்கு விளங்குதானே. நுண்வித்தி இலை இந்த வயிற்றுப்புற மேற்பரப்புல அந்த போல போலியா இருக்கிற கட்டமைப்புக்கு என்ன பேர்? நுண்வித்தி கலன். நுண்வித்தி கலன். ஓகே, நுண்வித்தி கலனுக்கு என்ன இருக்கும்? நுண்வித்திகள் இருக்கும். சரியா, நுண்வித்திகள் இருக்கும். இந்த இருக்கு இந்த காட்டுறாங்க. அப்ப இது மேல் கோன் ஒண்ணு, மேல் கோன். இந்த நுண்வித்திலைகள் இதெல்லாம் நுண்வித்திலை. இதுதான் வயிற்றுப்புற மேற்பரப்பு. ஓகே, சரி. அப்ப ஏன் நான் அதை சொன்னேன் ரீசன் இருக்கு பாருங்க. அப்ப ஆண் அப்ப மாவித்திலைகளினாலான முடி இருக்கும் பெண் தாவரத்துல. ஆண் சைக்கஸ்ல என்ன இருக்கும்? ஆண் சைக்கஸ்ல என்ன இருக்கும்? ஆண் சைக்கஸ்ல என்ன இருக்கும்? ஆண் கூம்பு இருக்கும். ஆண் கூம்பு இருக்கும். ஆண் கூம்பு எதனால் ஆனது? நுண்வித்திலைகளால் ஆனது. சரி, நுண்வித்திலைகளால் ஆனது. சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப நுண்வித்திலைகள் இருந்தா என்ன உற்பத்தி? நுண்வித்தி. நுண்வித்தி நுண்வித்தி மகரந்தமணிக்கு ஒப்பான கட்டமைப்பு. மகரந்தமணி. சரி, அப்ப இது இது என்தோஃபைட்டால இங்க இருக்கு. அப்ப மாவித்திலைகளினாலான முடியிலிருந்து தான் இங்க என்ன வருது? சூழ்வித்து வருது. சூழ்வித்து வருது. சூழ்வித்து மாவித்திலைகள்ல இருக்கு. சூழ்வித்து. சரியா, சூழ்வித்து. சூழ்வித்து. அப்ப என்தோஃபைட்டால இதெல்லாம் பூக்கள்ல தான் இருக்கணும். என்தோஃபைட்டால தான் பூக்கள்ல தான் இருக்கணும். அப்ப இது பெண்ணகம் மாதிரி யோசிக்கலாம் நீங்க. மாவித்தி இலைய நுண்வித்திலே ஆணகம் மாதிரி யோசிக்கலாம். அப்போ ஒரு பூட பகுதி எடுப்பீங்களா இருந்தா குறி இருக்கும், தம்பம் இருக்கும், சூலகம் இருக்கும். இருக்குமா? ஓ, நான் குறி ஒண்ணு வரையிறேன் பாருங்க. குறி, தம்பம், சூலகம். சிம்பிள். படம் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. சரியா, குறி தம்பம் சூலகம். நீட்டமா இருக்கிற தம்பம், இது சூலகம்.
இதுக்குதான் இது அவ்வளவுக்கும் சேர்த்து இங்க என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? இதுக்கு பேர் சொல்றது சூல் வித்திலை. சூல் வித்திலை. சூல் வித்திலை. குறித்தம்பம் சூலா. சூழ்வித்திலை. இந்த சூழ்வித்திலை தான் சைக்கஸ்ல யாருக்கு ஒப்பான கட்டமைப்பு? மா வித்தி இலை. மாவித்தி இலைக்கு ஒப்பான கட்டமைப்பு சூழ்வித்திலை. இங்க சைக்கஸ்ல மாவித்திலை. மாவித்தி இலை இருந்துச்சு. மாவித்தி இலையில பக்கப்புறமாக நேரடியா சூழ்வித்து இருந்துச்சு. இங்க அப்படி இல்லை. சூழ்வித்திலை இல்ல, சூலகத்துளுக்கு தான் சூழ்வித்துகள் இருக்கு. இதெல்லாம் சூழ்வித்துகள். என்ன எப்படி பாதுகாப்பு? இவங்க சூழ்வித்துக்கு பாதுகாப்பு இல்ல, மாவித்தி இலையில இருக்கிற சூழ்வித்துக்கு. ஆனா இங்கே சூழ்வித்துக்கு அழகா பாதுகாப்பு இருக்கு. சரியா? ஓ, அப்ப இது இப்ப நான் வரைகிறது. அப்ப இதுக்கு பேர் சொல்றது இலை, இதுக்கு பேர் சொல்றது மகரந்த கூடு. இப்ப இலை மகரந்த கூட்டுக்கு பேர் சொல்றது நாங்க என்னன்ட்டு கேசரம். கேசரம் வேற கலர்ல போடுவோம். இது கேசரம். சரியா? கேசரம். கேசரம் எதுக்கு ஒப்பான கட்டமைப்பு சொல்லுங்க? நுண்வித்திலைக்கு ஒப்பான கட்டமைப்பு. நுண்வித்திலை யார்ட நுண்வித்திலை? சைக்கஸ்ல நுண்வித்திலை எந்தோபைட்டா கேசரம். கேசரத்துல இலை இருக்கு, நீண்ட இலை இருக்கு. இங்க மகரந்த கூடுன்னு ஒன்று. இத பூக்கள்ல படத்திலேயே வச்சு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த ட்ரை பண்றேன். பூ ஒரு ஆள்ல படத்தை எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம் இன்னும் கொஞ்சம். சரி, இந்த படம் உங்களுக்கு விளங்கமா இருக்கும். இதுல காப்பல்னு சொல்றாங்க. இதுதான் சூழ்வித்திலை. காப்பல். காப்பல் என்ன இருக்கு? ஸ்டிக்மான்றது குறி, ஸ்டைல்ன்றது தம்பம், ஓவரின்றது சூலகம். சூலகத்திலுக்கு தான் இந்த ஒரு சூழ்வித்து அழகா பாதுகாப்பா இருக்கு. சூலகத்திலுக்கு ஒரு சூழ்வித்து இருக்கலாம், பல சூழ்வித்துகள் இருக்கலாம். அப்ப காப்பல் தான் என்னது? சூழ்வித்திலை. சூழ்வித்திலை. சூழ்வித்திலைக்கு ஒப்பான சைக்கஸ்ட கட்டமைப்பு என்னது? மாவித்திலை. மாவித்திலை காப்பல். சரியா? சரி. அப்ப எந்தர், எந்தர்ன்றது மகரந்த கூடு. மகரந்த கூடு. பிலமெண்ட் வந்து இலை. ரெண்டுக்கும் சேர்த்து நாங்க பேர் சொல்லுவோம். காப்பல், கேசரம். கேசரம் இல்லைங்களா? கேசரம். ஓகே, சரி. சரியா? சரி. ரைட். அப்ப கேசரங்கள்ல நுண்வீட்டிகள் உருவாக்கப்படும். அப்ப கேசரம்ன்றது அந்த நுண்வீத்திலை. அந்த மகரந்த கூடுன்னு சொன்னோம், மேல தலையில இருந்துச்சு இப்படி மகரந்த கூடு. இதுல இருந்து தான் நுண்வித்திகள் உருவாக்கப்படும். நுண்வித்திகள் இங்க என்னவாக விருத்தி அடையும்? மகரந்த மணிகளாக. மகரந்த மணிகளுக்கு தான் ஆண் புணரி தாவரங்கள் இருக்கும். இந்த மகரந்த மணிகள் ஆண் புணரி தாவரங்களை கொண்டிருக்கும். சூழ்வித்திலைகள் என்னது தோற்றுவிக்கும்? மாவித்திகளை தோற்றுவிக்கும். சூழ்வித்து இல்லையில சூழ்வித்து இருக்கும். சூழ்வித்து உள்ளுக்கு மாவித்தி தோற்றுவிக்கப்படும். சூழ்வித்து இருமடியம், மாவித்தி ஒரு மடியம். சூழ்வித்து என்ன? சூழ்வித்து உள்ளுக்கு மாவித்தி கலன் இருக்கும். மாவித்தி கலன்ல மாவித்தி தாய்க்களம் இன்னொன்று இருக்கும். ஏன்னா அதோடு கட்பிரிவடைஞ்சு 4 மாவித்திகள், அது ஒண்ணு மட்டும் தொழிற்படும் மாவித்தி. சோ மாவித்திகளை தோற்றுவிக்கும். மாவித்திகள் பெண்புணரி தாவரத்தை அல்லது முளைப்பையை தோற்றுவிக்கும். மாவித்தி முளைக்கும். மாவித்தி முளைச்சு தானே பெண்புணரி தாவரம் தோன்றும். இங்க ஸ்பெஷலா பெண்புணரி தாவரத்துக்கு பேர் இருக்கு, முளையப்பை, எம்ப்ரியோசெக். இங்க மட்டும்தான் முளையப்பை இருக்கு, எந்தோபைட்டால மட்டும்.
சூழ்வித்திலைகளினால் வித்துகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். சூழ்வித்திலைகளால் வித்துகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும். என்ன சூழ்வித்திலை என்றது தெரியுமே, குறிதம்பம், சூலகம் உள்ள கட்டமைப்பு சூழ்வித்திலை. பழங்களின் உருவாக்கம், இதுதான் முதல்ல பழங்கள் தோன்றுது. வித்துகள் பழங்களுக்குள் வைத்து பாதுகாக்கப்படும். யோசிங்க, மாம்பழம். இவை வித்துகளின் பரம்பலில் உதவும். இவ்வியல்பு கணம் எந்தோஃபைட்டாக்குரிய சிறப்பியல்பாகும். பழம் இருக்கிறது எந்தோஃபைட்டாக்கு மட்டும். பழம் ஒன்று எதை கொண்டிருக்கும்? ஒரு கருக்கட்டப்பட்ட சூலகம். சில சமயங்கள்ல வேறு நிலையான பூவின் பகுதிகளை கொண்டிருக்கும். அல்லி புள்ளி பழத்துல இணைஞ்சிருக்கும் தானே, இந்த மங்குஸ்தீன் பழத்துல எல்லாம் அந்த கிரீன் கலர்ல புள்ளி புள்ளி இருக்கும். சரியா? மங்குஸ்தீன் பழம் நான் போடுறேன் உங்களுக்கு. நிலைபேறான பூவின் பகுதிகளை கொண்டிருக்கும். கருக்கட்டலின் பின்னர் சூலக சுவர் தடித்து பழமாக விருத்தி. சூலக சுவர் தான் தடிக்கும். பரங்கி தாவரத்தின் பூ ஒன்றுது, எப்பவுமே குறி, நிறைய குறி இருக்கும். பங்க இப்படி நிறைய குறி இருக்கணும், நிறைய குறிகள் இருக்கு. இங்கன்னா இதெல்லாம் அள்ளி, இப்படியெல்லாம் அள்ளி இருக்கும். கருக்கட்டல் நடந்தா, சரியா, கருக்கட்டல் நடக்குமா இருந்தால் இதனை சூலகம். இந்த சூலகம் தான் பெருத்து பரங்கிக்காயை உருவாக்கும். அவ்வளோ பெரிய பரங்கிக்காயும் தோன்றும். சூலகம் தான் பழமாக மாறுது. ஞாபகம் வச்சுங்க, சூலகம் தான் பழமாக மாறும். சூழ் வித்து வித்தாக மாறும். பிறகு பார்ப்போம். கற்களின் பின்ன சூலக சுவர் தடித்து பழமாக மாறும். சூழ் வித்து பழத்தின் வித்தாக விருத்தியடை. பழத்துல உறங்கு நிலையிலான வித்துகளை பாதுகாப்பதுடன் அவற்றின் பரம்பெடுக்குது. பழம் இருக்கனால்தான் வித்துகள் பழத்துல இருக்கும் போதே முளைக்கல. சரியா? பலாப்பழம் யோசிங்களே, பலாப்பழத்துளுக்கு வித்து இருக்கு, அந்த வித்து ஏன் முளைக்கல? உறங்க நிலையில இருக்கு. பழத்துளுக்கு இருக்கும்போது முளைக்க கூடாது, உறங்க நிலையில இருக்கு. ஓகே, அடுத்து என்ஜியோஸ்பர்ம்களின் பல்வகமை. பூக்குந்தாவரங்கள் அல்லது என்ஜியோஸ்பர்ம்கள் முளையத்தில் காணப்படும் வித்திலைகளின் எண்ணிக்கை அடிப்படையாகும். இதுதான் மெயின். நான் தாவரங்களை பிரிக்கிறதுக்கான பிரதான காரணம் வித்திலைகளின் எண்ணிக்கை. வித்திலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் 2 கூட்டங்களாக பிரிக்கிறோம். ஒரு வித்திலைகள் மொனோகாட்ஸ், மொனோகோட்லிடோனே. அடுத்து இரு வித்திலைகள் டைகோட்லிடோனே. அப்ப மொனோகோட்லிடோனேன்னு பாத்தீங்கன்னா இதுதான் முளையம். இதாங்க கிரீன் கலர்ல தெரியுது முளையம். அந்த முளையத்துல 2 வித்திலை, ஒரு வித்திலை இருக்கும். 1 கோட்லிடோன். இதை நீங்க குறிச்சுக்கணும். அப்ப எம்ப்ரயோஸ் முளையம், இது முளையம். முளையத்துல ஒரு வித்திலை இருக்கு, 1 கோட்லிடோன். ஆனா கீழே 2 கோட்லிடோன், 2 வித்திலைகள் இருக்கு. கீழேனா என்தோஃபைட்டால. சரியா? அதுதான் இந்த தாவரங்கள் முளைச்சு ஃபர்ஸ்டா மேல வரும்போது என்தோஃபைட்டால 2 இலை மேல இருக்கும், மண்ணுக்கு மேல வரும்போது 2 வித்திலைகள் இருக்கும். அடுத்தது இலை நரம்பு அமைப்பு சொல்றாங்க. லீஃப் வீனேஷன். அப்ப ஒரு வித்திலை தாவரங்கள்ல பொதுவாக சமாந்தர நரம்பு அமைப்பு. பீன்ஸ் யூசுவலி பேரலல். சமாந்தர நரம்பு அமைப்பு. இலைகள்ல நரம்புகள் இருக்கும், நரம்புகள் சமாந்தரமாக. இங்க இலைகள் வளையுறு நரம்பு அமைப்பு, பொதுவாக வளையுறு நரம்பு அமைப்பை கொண்டிருக்கும். இது தண்டு, ஸ்டெம். தண்டுல கலன்கட்டுகளின் பரம்பல். கலன்கட்டுகள் பாருங்க, கீழே அழகா அடுக்கப்பட்டிருக்கு, வளைய வடிவில் அடுக்கப்பட்டிருக்கு. விளங்குதா? வளைய வடிவில் அடுக்கப்பட்டிருக்கு. இங்க அப்படி இல்லை, கலன்கட்டுகள் சிதறிய நிலையில. வாஸ்குலர் டிஷ்யூ ஸ்கேட்டர்ட், சிதறிய நிலையில அங்கங்க. அதிக எண்ணிக்கையில் காணப்படுது, சிதறிய நிலையில் காணப்படுது. இங்க குறைந்த எண்ணிக்கையில் வளைய வடிவில் அழகா அடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது வேர்கள். ஒரு வித்திலை தாவரத்தின் வேர் நார்வேர் தொகுதி. நார்வேர் தொகுதி. இங்கே வேர்கள் பாருங்க, ஆணிவேர் தொகுதியை கொண்டிருக்கு. டேப் ரூட், ஆணிவேர் தொகுதியை கொண்ட வேர்கள். சரியா? இங்க மகரந்தமணி. மகரந்தமணி இல்ல ஒரு துளை இருக்கு. போலன் கிரெயின் வித் 1 ஓப்பனிங், ஒரே ஒரு துளை. இப்ப மகரந்தமணி முளைக்கிறதுன்னு அந்த இடத்துலதான் முளைச்சிட்டு போகும். முளைக்கிறதுனா என்ன? முளைக்கிறது குறியில விழுகணும் தானே, விழுந்து முளைக்கணும் தானே.
ஸோ முளைக்கும் போது மகரந்த குழாய் தோன்றும்னு சொன்னோம், தோன்றும்னு சொன்னோம். அந்த மகரந்த குழாய் தோன்றுறது அந்த துளையில இருந்து. இங்கே அப்படி இல்லை, இது 3 இடத்துல இருந்து தோன்றலாம். போலன் கிரெயின் வித் 3 ஓப்பனிங்ஸ். 3 பூவின் பகுதிகள் நீங்க பாப்பீங்களா, ஃப்ளவர்ஸ். ஃப்ளோரல் ஆர்கன்ஸ் யூசுவலி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 3 மடங்கு அல்லது 3 இருக்கும். முப்பாத்துக்குரிய பூக்கள், பூவின் பகுதிகள் வந்து 30க்குரியது. அப்ப இதழ்களை நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 6 அல்லிகள். 6, 3 இருக்கலாம் அல்லது 6 இருக்கலாம் அல்லது 9 இருக்கலாம். அப்படி 3 அல்லது 3 மடங்கா இருக்கும். கீழே பாருங்க, அல்லி மட்டும் அல்ல, அல்லி புள்ளி எல்லாம் கீழே. ஃப்ளோரல் ஆர்கன் யூசுவலி மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 or 5, 4 அல்லது 5 மடங்குகளா இருக்கும். 40க்குரியது அல்ல 50க்குரியது. என்னங்க பார்ப்போம், அல்லியா 1 2 3 4 5 6 7 8 9 10 பாருங்க. 4 அல்லது 4 மடங்குகள், 5 அல்லது 5 மடங்குகள். அதான் இந்த 30 40 50 அர்த்தம். 40னா என்ன அர்த்தம்? 4 அல்லது 4 மடங்கா இருக்கும். சரியானது. ஓகே, அந்த அட்டவணை மட்டும் பார்த்தா முடியும். வகுப்பு மோனோகோட்டிலிடோனே, வகுப்பு டைகோட்டிலிடோனே, வகுப்பு ஒருவித்திலை, வகுப்பு இருவித்திலைன்னு எழுதுனா. அப்ப முளையத்துல ஒரு தனி வித்திலை, இங்க முளையம் 2 வித்திலைகள், நார்வேட் தொகுதி, ஆணிவேட் தொகுதி. இலைகள்ல சமாந்தர நரம்பமைப்பு, வளையுறு நரம்பமைப்பு. பூப்பகுதிகள் 30க்குரியவை, பூப்பகுதிகள் 50 அல்லது 40. அடுத்த பாயிண்ட் கொஞ்சம் நீங்க விளங்கிக்கணும். சரியா? இங்கன பூக்கள்ல அல்லிவட்டம், புள்ளிவட்டம்னு ஒன்று இருக்கும் தானே. என்ன, புள்ளிவட்டம் தான் ஆக வெளியில. அப்ப புள்ளிவட்டம் ஆக வெளியிலன்னா அதுல வந்து புள்ளிகள் வரும். இந்த ரோசா தாவரத்துல, ரோசா பூல கிரீன் கலர்ல வெளியில இருக்கும், அதான் அல்லிகள். என்ன, அல்லிகள். இதுதானே அல்லி. சீப்பல் தான் அல்லி இருக்கு. ஆக வெளியில இருக்கிற வட்டம் வந்து அல்லி வட்டம். அந்த வட்டத்துல இருந்து அல்லிகள் வரும். அப்புறம் உள்ளுக்கு இருக்கிறது புள்ளி வட்டம். அதுல இருந்து தான் என்னது, சரி புள்ளி சீப்பல் தான்டா, புள்ளி மாறி சொல்லிட்டேன். சீப்பல் தான் புள்ளி வட்டம் தான் ஆக வெளியில. அப்புறம் உள்ளுக்கு இருக்கிறது அல்லி வட்டம். அடுத்த வட்டத்துல இருந்து தான் இந்த கேசரம் வரும். அடுத்த வட்டத்துல இருந்து தான் சூழ்வித்திலை வரும். ஒவ்வொரு வட்டத்திலிருந்து வரும். அப்ப ஆக வெளியில இருக்கிறது புள்ளி வட்டம். புள்ளி வட்டத்துல இருந்து அந்த கிரீன் கலர்ல வரும். அடுத்து உள்ளுக்கு இருக்கிறது அல்லி வட்டம். அதுல இருந்தா அல்லி வரும். அல்லி, அழகான அல்லிகள். இப்போ ஒரு வித்திலை தாவரத்துல புள்ளிவட்டம் அல்லிவட்டம்னு தெளிவாக எங்களால வேறு பிரிச்சு பார்க்கல. சரியா? அப்ப ரெண்டும் இணைந்த மாதிரி இருக்கும். சோ அதுக்கு நாங்க சொல்லுவோம் பூரை. இப்ப பூரை யாருல இல்ல? பூக்கள்ல பூரை காணப்படும். பூரை ஒரு வித்திலையில இருக்கு, இருவித்திலையில இல்ல. ஏன் இருவித்திலையில தெளிவான அல்லிவட்டம் புள்ளிவட்டம்னு நாங்க பிரிச்சு பார்க்கலாம். அப்ப தெளிவான புள்ளிவட்டம் அல்லிவட்டம் ஒரு வித்திலையில இல்ல. சோ பூக்கள்ல பூரைன்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் சேர்த்துட்டு நாங்க பூரைன்னு சொல்லிடுவோம். இங்க பூக்கள்ல தெளிவான புள்ளிவட்டம் அல்லிவட்டம் காணப்படுது. சோ பூரை இல்ல இருவித்திலையில. சரியா? அடுத்து மகரந்த மணிகள் ஒரு துவாரம் அல்லது சிறு துளையினூடாக மட்டும் திறக்கும். இங்கே 3 துவாரங்கள் அல்லது 3 சிறு துளைகளினூடாக திறக்கும். தண்டுகளில் உள்ள கலங்கட்டுகள் சிதறியவை. சரியா? சிதறியவை. மாறிலியத்தை கொண்டிருப்பதில்லை. உதாரணம், மாறிலியம்னா என்னன்னு சொல்றேன். உதாரணம் வந்து புட்கள், தென்னை, நெல். இங்கே கலங்கட்டுகள் வளைய வடிவத்தில் வளைய ஒழுங்கிலானவை மாறிலியத்தை கொண்டிருக்கும். மாறிலியம் இருக்கும். ரோசா தாவரம், செவ்வரத்தை, பூசணி குடும்ப தாவரங்கள்.
சரியா? இது என்ன மாறிலியம் அப்படின்னா இந்த கால்ல இல்ல தண்டுல இந்த கலன்கட்டுகள் இருக்குதானே, கலன்கட்டுகள்ல